இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய ஒருவரையும் விடமாட்டோம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்களையும் கண்டறிந்து தண்டிப்போம் எனவும் சூளுரை. ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்த 35 தமிழர்கள் பாதுகாப்பாக டெல்லி திரும்பினர். இன்று இரவு ரயில் மூலம் தமிழகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என திமுக எம்பி திருச்சி சிவா பேட்டி. அவர்களுக்கு தேவையான உதவிகளை முதல்வருடைய ஆலோசனைப்படி இங்கே தர இருக்கிறோம். உணவு வழங்கி இரவு அவர்கள் தமிழ்நாடு சென்னை திரும்ப இருக்கின்றார்கள். ஆக தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த சீரிய உடனடி நடவடிக்கை பலருக்கு பெரிய உதவியாக ஆறுதலாகும். சென்னையில் இருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற பயணி ஜெயஸ்ரீ அதிர்ச்சி தகவல். தாங்கள் செல்வதற்கு 5 நிமிடங்கள் தாமதமானதால் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியதாக உருக்கமான பேட்டி. Because he wanted us to escape from that spot and he wanted to save us, and finally we escaped. It was a miraculous escape and we feel like we were in the brim of the death and we are back to life. We heard around கண் முன்னே தனது கணவரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக கர்நாடக தொழிலதிபர் மஞ்சுநாத்தின் மனைவி உருக்கம். இங்கே நடந்ததை உங்கள் பிரதமரிடம் போய் கூறுங்கள் என்று தீவிரவாதிகள் ஆர்ப்பரித்ததாகவும் கண்ணீர் பேட்டி. பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி. ஸ்ரீநகரில் இருந்து அனைவரின் உடல்களும் விமானம் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவரின் உடலுக்கு முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா இறுதி அஞ்சலி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் உறுதி. பஹல்காம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நலம் மற்றும் சிகிச்சை முறை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஹரியானாவை சேர்ந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வால் உயிரிழப்பு. 5 நாட்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் தேனிலவு கொண்டாட சென்ற போது நேர்ந்த துயரம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வால் உடலுக்கு டெல்லி முதலமைச்சர் உள்ளிட்டோர் அஞ்சலி. வினய் நர்வாலின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய அவரது மனைவி. ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம். அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் 4 பேரின் புகைப்படங்கள் வெளியீடு. ஆசிப் உள்ளிட்ட 4 பேரும் 1 மாதமாக திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியதாக விசாரணையில் தகவல்.
காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து சவுதி பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. டெல்லி விமான நிலையத்திலேயே பஹல்காம் தாக்குதல் சம்பவம் குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை. தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இரக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும். பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும். சென்னை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தேச பாதுகாப்பில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அரசியல் செய்வதை கைவிட வேண்டும். அனைவரும் ஒன்றுபட வேண்டிய அவசர காலத்திலும் அரசியல் செய்யக்கூடாது என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் தங்கள் நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா பகுதியில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு, ஆயுதங்கள், வெடிபொருட்கள் பறிமுதல். பஹல்காம் துப்பாக்கிச்சூடு சற்றும் இரக்கமற்ற காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல். இதுபோன்ற தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரூபன் அசார் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நெல்லை ரயில் நிலையம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 29 பேர் கொல்லப்பட்டதன் எதிரொலி. மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த தமிழக காவல்துறை உத்தரவு. செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்கவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க நீதிபதிகள் கெடு. சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கம். பெண்கள் குறித்ததான சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது. மத உணர்வுகளை அவமதிக்கும் வகையில் பொன்முடி பேசியுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. திண்டிவனத்தில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். தங்க நிற விக் அணிந்து பங்கேற்ற பெண்கள் பொன்முடிக்கு எதிராக முழக்கம்.
சொல்லி பொன்முடிக்கு வந்து ஒரு இழப்பமான ஒரு லேடிஸ்னாலே எவ்வளவு கேவலமா அமைச்சர் பொன்முடி அநாகரிகமான பேச்சிற்கு குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு தடை விதிக்க கோரிய தமிழ்நாடு அரசின் மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறை தொடர்ந்த சோதனை நடத்த அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வு உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வார விடுப்பு வழங்க தவறினால் காவலர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி அவமதிப்பு வழக்கு தொடரலாம். விடுப்பு கோரி தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வீட்டுப்பாடம் செய்யாத மாணவரை 400 முறை தோப்புக்கரிடம் போட செய்த விவகாரம். அரசு பள்ளி ஆசிரியைக்கு 2 லட்சம் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவான நிலநடுக்கம் காரணமாக வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். துருக்கியில் 6.2, 3.9 மற்றும் 4.4 என அடுத்தடுத்த 3 முறை நிலநடுக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 55,000 பேர் உயிரிழந்த நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம். ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகார மோதல் என வெளியாகும் தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. முற்றிலும் தவறான தகவல் எனவும் விளக்கம். UPSC தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் பயின்றவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு தமிழக மாணவர்கள் 57 பேர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். 57 மாணவர்களில் 50 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்றவர்கள். அதில் 18 பேர் நான் முதல்வன் உறைவிட பயிற்சி திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த தம்பி சிவச்சந்திரன் UPSC தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதல் இடத்தையும் ஆல் இந்தியா ரேங்கிங்கில் அகில இந்திய அளவில் 23வது இடத்தையும் பிடித்திருக்கின்றார்.